லஞ்சுக்கு நீங்கள் ரொம்ப சிம்பிளான ஒரு பொரியல் செய்யணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ இந்த மாதிரி ஒரு அவரைக்கால சூப்பராக ஒரு சிம்பிளான பொரியல் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கு நான் இன்றைக்கி 200 கிராம் அளவுக்கு அவரைக்காவை நல்லா பொடிசு பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. ஸோ நல்லா வாஷ் பண்ணி அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுப்பில் ஒரு கடாயை எடுத்து வச்சுருக்கேன். 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தையும் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம். நாம் இதில் காஞ்ச மிளகாய் இல்லைனா பச்சை மிளகாய் ரெண்டுத்தில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி காஞ்ச மிளகாவை சேர்த்துருக்கேன். 2லேருந்து 3 சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. கூடவே கருவேப்பிலை, வெங்காயம் நல்லா பொடிசாக நறுக்குன ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்துருக்கேன். கலர் லைட்டாக வெங்காயத்தோடது மாறி வந்துடுச்சுன்னா போதுங்க. ஸோ ரொம்ப வதங்கி வரணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்ச அவரைக்காவை சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ்அப் பண்ணிக்கலாம். ஸோ இது வேகிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் எடுக்காதுங்க. ஸோ நல்லா ஒரு மிக்ஸ்அப் பண்ணிக்கலாம் உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா. ஸோ ஒன்றோடு ஒன்று இது சேரணும். ஸோ இப்போ இது கூட கொஞ்சம் போல் மட்டும் தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம். ஸோ இது வேகிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் எடுக்காதுங்க. ஆனால் கொஞ்சம் போல் தண்ணியை சேர்த்துட்டு கொஞ்சம் சீக்கிரமாக வெந்து வரதுக்காக மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் மூடி விட்டுடலாம். ஸோ 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதோட கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகி இருக்கும். ஸோ நல்லா வெந்தும் வந்திருக்குங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக நம்மளுடைய அவரைக்காய் வெந்து வந்துடுச்சு. இப்போ இது கூட நம்ம மசாலாவை சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா சாம்பார் பொடி இருந்ததுன்னா அதை 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. ஸோ இந்த பொடி சேர்க்குறதுனால இதோட ஃப்ளேவர் டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஸோ நல்லா ஒரு மிக்ஸ்அப் பண்ணிக்கலாங்க. இதில் நம்ம தேங்காய் துருவல் சேர்க்குறதா இருந்தால் சாம்பார் பொடியும் சரி இல்லைனா மிளகாய் தூளும் சரி சேர்க்கணுன்னு அவசியமே கிடையாது. வெறுமனே தேங்காய் துருவலே ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் துருவல் சேர்க்க போகிறது கிடையாது. அதனால் மிளகாய் தூள் இல்லைனா சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த சிம்பிளான ரெசிபி உங்களுக்குமே பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக் என்னென்னு சொல்லுங்கள்.